அதிமுக நாம் தமிழரையும் வாக்கையே நிரூபிக்காத தாவேக்காவை ஒரே மாதிரி தான் பார்த்தாங்களா? வாக்கு மக்களவையிலே 8% நிரூபித்தவருங்கிறதும், எடப்பாடியை விட விளவங்கோடு இடைத்தேர்தல் அதிக ஓட்டு எடுத்தவங்கிறதும், தேனியில இருந்த எடப்பாடியை விட நெல்லையில தனியா அதிக பலம் இருக்குங்கிறதும் டேட்டா உண்மை. விஜய் பலம் நிரூபிக்காதவருங்கிறதும் 2024 தேர்தல் ஆணைய புள்ளி விவரத்துல விஜய்க்கு கட்சியும் இல்லை, அதுக்கு ஓட் பெர்சன்டேஜ் இல்லைங்கிறதும் 100% உண்மை. சீமானே விஜய்க்கு 30 சீட்டு கொடுக்கலான்னு தான் சொன்னாரு. அப்போ என்னோட தம்பி பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவன் ரிஷிங்கிறவன், இல்லைன்னா பலம் நிரூபிக்காதவனுக்கு 30 சீட்டு கொடுத்தா உங்க பலத்துல தான் கொடுக்கணும், அது உங்களுக்கு பலகீனமாயிரும், ஒரு அடையாள அரசியலுக்கு 20 சீட்டுக்கு மேல கொடுக்க முடியாதுங்கிற கருத்தை ஏன் முன்னாடியே சொன்னார். நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க திரு விஜய் அவர்களுக்கு 8 விழுக்காடுல இருந்து 15 விழுக்காடு வரைக்கும் இல்ல, 20 வரட்டு, இன்னைக்கு 0 தாங்கிறேன். 24ல சீமான் 8.2 வந்துட்டாரு. 24ல விஜய் லெட்டர் பேடா தான் இருந்தாரு, கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு வெறும் காகிதமா தான் இருந்தாருங்கிறதா உண்மை. 8.2 சீமான்ங்கிறது ப்ரூவ்டு, விஜய் அன்ப்ரூவ்டு, நாட் டெஸ்டட். எவ்வளவு வேணாலும் வருங்கிறது அவங்க கருத்தை சொல்லலாம். நான் இன்னும் எலிஜிபிள் 214 போட்டுக்கிட மாட்டாருங்கிறேன். பெரியாரை பகச்சுக்கிட்டா நீங்க வாக்கு உங்களுக்கு விழாதுன்னு சொல்றாங்களே, அதுதான் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறது 26ல தெரியும். உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதாப். சார், 2026 தேர்தலுக்கு ஒரு ஆண்டு இருந்தாலுமே கூட்டணிகள்லாம் கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. அதிமுக பாஜகவோடு இணைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே திமுக நாங்கள் வலிமையான கூட்டணி கட்சிகளோடு இருக்கோம் அப்படின்ற சொல்றாங்க. அதிமுக எப்படியாவது ஜெயிச்சே ஆகணுன்ற காரணத்துக்காக தான் பாஜகவோட வலுக்கட்டாயமா இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? வலுக்கட்டாயமானு நம்ம சொல்ல முடியாது, எல்லாரும் அதுதான் பொதுவா சொல்றாங்க. நான் என்ன பாக்குறோம்னா, 2 பேருமே தனிச்சு நின்று தோத்து போயிட்டாங்க. இவரே 23% வாக்கு, தேமுதிக, SDB முபாரக்கு, புதிய தமிழன் கிருஷ்ணசாமி எல்லாத்தையும் சேர்த்து 23 எடுத்தாரு. அவங்க 18% OPS, TTV, டாக்டர் ஐயா எல்லாருமே, ஏசி சண்முகம் எல்லாருமே சேர்த்து எடுத்து அவங்க 18% வாக்கு எடுத்தாங்க. 2 பேருமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஒருவேளையில 2 பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா PMK உட்பட ஒரு 10 தொகுதி அரித்மெட்டிக்கலா ஜெயித்திருக்கலாங்கிறது ஒரு கான்செப்ட். இது பார்லிமெண்ட்ல. அப்போ அது நல்லா இருந்ததுன்னா 15 வரலாம், சுமாரா இருந்தா கூட ஒரு 7-8 வரலாம். அப்போ அரசியல் கணக்குக்குள்ள சீமான தவிர மற்றவங்களுக்கு அவர் வளரும் கட்சி 1ல இருந்து 8 வளர்றாரு, 8ல இருந்து 18 போட நினைப்பாரு. மற்றவங்க சீட் கன்வெர்டபிலிட்டியை தான் மெயினா நினைப்பாங்க. அப்போ சீட் கன்வெர்டபிலிட்டியை மெயினா நினைக்கும் போது எடப்பாடிக்கும் பாமக என்டிஏ இல்லாம சீட்டு வராது. விஜய் அவர் பலம் நிரூபிக்காதவர், சிக்கல் பலம் நிரூபிக்காதவர். ஜானகி ஜெயலலிதா மாதிரி, ஜானகி சிவாஜி மாதிரி பெயரலாம், கேரண்டி கிடையாது. விஜய தலைவராட்டு சொல்லி இன்னும் ஓட்டு விழுந்துட்டா அந்த ஓட்டை நம்பி கொடுக்கலாம். அது இன்னும் விழலாம், அதை நான் மறுக்க வரல. அது விஜய தலைவரா சொல்லி தான் விழுமே தவிர, அது விழுறதுக்கு முன்னாடியே ஒரு வியாபார அரசியலாட்டு எடப்பாடியை சொன்னா அது கடைசியா ஜானகி ஜெயலலிதா மாதிரி, ஜானகி சிவாஜி மாதிரி பெயரலாம். அடுத்தால ராமதாச என்டிஏக்குள்ள எடுக்கிறதுக்கு தலைகளை நின்று தண்ணி குடிக்கணும். அடுத்து செங்கோட்டையன் பாஜகவை மையமா வச்சு அதிமுக ஸ்பிளிட் பண்ணதுக்கு முயற்சி பண்றாப்புல. அடுத்து அண்ணாமலை தனி அணி உருவாக்குறதுக்கு தான் எடப்பாடியை வீழ்த்தி எதிர்காலத்துல தலைவராகிறதுக்கு அவரு ஒரு ஸ்கெட்சை போட்டு போறாரு. இப்போ வரைக்குமா? அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு நான் சொல்றேன், இப்போதும் மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யும் அரசியல்வாதிக்கு. அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு சொல்றேன். அப்போ அண்ணாமலையை எதிர்கொள்ள, செங்கோட்டையனை எதிர்கொள்ள, விஜயை எதிர்கொள்ள, இன்னொருத்தர் யாரு, டாக்டர் ராமதாஸை எதிர்கொள்ள, இந்த 4 பேரையும் எதிர்கொள்றதுக்கு பிஜேபியோட போய் சேர்ந்தா நல்லதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்டிஏ பொறுத்தவரை நாங்க சொன்னோம், தனிச்சு போனோம், எடப்பாடியை பழனிசாமிக்கு தள்ளி அவரை சரண்டர் பண்ண வைக்கணும் 29ல நம்ம கருத்து. அவங்க என்ன பார்த்தாங்க, இப்போ 20 இருக்குது, 20 நம்ம கிட்ட வருது. கம்யூனிஸ்ட் மோடி எதிர்ப்பை அதிகப்படுத்துங்கிறாப்புல. அப்ப மோடி எதிர்ப்பை குறைக்கிறதுக்கு, பாஜக எதிர்ப்பை குறைக்கிறதுக்கு இவரை உள்ள கொண்டு வந்தா லாபம் தானே அவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் நடந்தது. சீட் கன்வெர்டபிலிட்டி இல்லாத 18, சீட் கன்வெர்டபிலிட்டி இல்லாத 19.4 ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அதிமுக விருப்பப்பட்டு தான் பாஜக போயிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்குள்ள நிலைமை 4 பேரை சமாளிக்கிறதுக்கு விருப்பப்பட்டு தான் போயிருக்காங்க. போனதுல 4 பேரை சமாளிச்சுட்டாங்க. விஜய்க்கு ஸ்டாண்ட் இல்லாம இருக்கிறாரு.
பாமக பேச்சு மூச்சு இல்லை, அதாவது அலையன்ஸ் அரசியல்ல அண்ணாமலை பதவி இழந்துட்டாரு, செங்கோட்டையனுக்கு பாஜகவை நம்பி அரசியல் பண்ண முடியாது. அப்ப 4 பேரை ஒரே கல்ல அடிச்சுட்டாரா? இன்னும் ஹிட்டனா பன்னீர்செல்வம் தினகரன் 2 மாங்காய் 6 மாங்காய ஒரே கல்ல அடிச்சுட்டாரு. எடப்பாடிங்களா? எடப்பாடி. ஓ, திமுக நாங்க தான் எங்க ஃபைட்டை வந்து மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு அவருக்கு ஒரு கிளியை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். யாருக்கு? எடப்பாடி. எடப்பாடிக்கா? இது வரைக்கும் அதை தொடர்றீங்க? தொடர்தான் செய்யறோம். இன்னைக்கும் கூட நேத்து சீமான் வந்து இந்தியாவிலே 2 பேர் தான் வந்து பாஜக அரசு குறை சொல்லியிருக்காங்க. ஒன்னு சித்தாராமையாவும், இன்னொன்னு சீமானும். ஏன்னா அவருக்கு ஓட்டர்ஸ் மத்தியில தெளிவா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், மத்திய அரசின் தோல்விங்கிறார். 11.4% இடத்தை 19.4 கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, ஆர்டி டீம் எல்லாருமே சீமான ஒரு ஆப்ஷனா நிதிஷ்குமார் சிஎம் கேண்டிடேட் சொல்ற மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோங்கிறத நம்ம சொல்றோம். சீமான் வந்து ராகுல் காந்தி பார்ட் டைம் பொலிட்டிஷியன், மோடி கடுமையான உழைப்பான் எல்லாம் சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி சொல்லுவோங்கிறோம். பட் சீமானை பொறுத்தவரை நம்ம டு பி ஃப்ராங்க் அண்ட் ஓப்பன், அவர் இன்னைக்கும் அந்த ஜம்மு காஷ்மீர் மேட்டர்ல இந்தியாவிலே ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்றது அவர் தாங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஸோ எடப்பாடியை பொறுத்தவரையில இப்படி பல புறக்காரணிகள் காரணமாட்டு பாஜக வந்திருக்காருங்கிறதா 100% உண்மை. அழுத்தம் அதுங்கிறது பலரும் சொல்றாங்க. நான் அழுத்தங்கிறத நான் சொல்ல விரும்பல. வந்தது எடப்பாடிக்கு இவ்வளவு சக்திகளோட இம்பார்ட்டன்ஸை குறைச்சது அவருக்கு லாபம் தான். அதுல சீமானுக்கு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் மோடி பிஎம்ஓல இருந்து கடைசியா சீமானுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாருங்கிறத நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க திமுகன்ற ஒரு கூட்டணி வந்து இன்றைய வரைக்கும் வலிமையா இருக்கு அப்படின்றத திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கிடையாது, கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திரு திருமா உள்ளிட்டோர் வந்து தொடர்ந்து அதை சொல்றாங்க. இதை வீழ்த்தணுன்றதுக்காக தான் எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவோட போயிருக்காங்க அப்படின்றதான் விசிகாவோட ஸ்டாண்டா வந்து இருக்கின்றது. இது அதிமுகவுக்கே ஒரு பலவீனமா தான் அப்படின்னு சொல்லிட்டு திருமா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? திருமா எந்த வகையில சொல்றாருன்னா, பறையர் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் பாஜக அணிக்கு கிடைக்காதுங்கிற அந்த ஒரு புள்ளியில இருந்து அவர் சொல்றாரு. 2001 பிறகு 25 ஆண்டுகளா அவர் பாஜக அணிக்கு வரல. சோ அவர் கன்சிஸ்டண்டா அவர் நிலைப்பாட்டில் இருக்காருங்கிறத நான் மதிக்கிறேன் திருமாவை. அந்த வகையில அவரு இந்த கருத்தை சொல்றாரு. இந்த கருத்தின் அடிப்படையில தான் கடந்த காலங்களில் பாஜக கூட கூட்டணி வச்ச கட்சிகள் இன்னைக்கு வந்து பாஜக எதிர்ப்புங்கிறதுல ஒரு 20-25 வருஷமா திருமாவளவன் நிற்கிறது மாதிரி ஒரு நேர்கோட்டில் நிற்கிறாங்க. மற்றபடி வந்து இப்போ பாஜக இப்போ திமுகன்ற ஒரு கூட்டணி வந்து இன்றைக்கும் வலிமையா இருக்கிறது. இப்போ பாஜக அதிமுக வந்து இணைந்தாலுமே கூட இதை வீழ்த்த முடியும் நீங்க நம்புறீங்களா? நாம வந்து நம்ம கருத்தை அணியெல்லாம் செட் ஆகி வேட்பாளர்லாம் வந்த பிறகு சொல்லலான்னு இருக்கிறோம். திமுக அணி இன்டாக்டா இருக்குங்கிறத நான் மட்டும்தான் சொன்னேன், வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. காரணம், அவங்க தோல்வி அடைந்து காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வெற்றி பெற்ற அணி. இந்த அணி வருவதற்கு முன்னாடி ஆர்கே நகர்ல திமுக கழகம் வந்து மோசமான தோல்வியை தழுவினாங்க. திருமாவளவன் மக்களவை கூட்டணியில மோசமான வாக்கு எடுத்தாரு. கம்யூனிஸ்டுகள், அண்ணன் வைகோ எல்லாருமே இந்த அணியில இருக்கவங்க, காங்கிரஸ் கன்னியாகுமரியில மட்டும்தான் டெபாசிட் எடுத்தாங்க. எல்லாமே ஒரு தோல்வியில இருந்து ஒன்னா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதை வரை அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கிறதா என்னோட கருத்து. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சார், விஜய் வந்து நிரூபிக்காத ஒருத்தர், வாக்கு நிரூபிக்காத ஒருத்தர்னு சொல்கிறீங்க. ஆனால் திரு சீமான் வந்து ஓப்பனாக ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார், இந்த மாதிரி என்கிட்ட வந்து என்ன பேச்சுவார்த்தை நடத்துனாங்களோ அதுதான் என் தம்பிக்கு நடத்திருப்பாங்க, துணை முதலமைச்சர் உட்பட வந்து அதிகமான சீட் தரது, ஆட்சியில் பங்கு வரைக்கும் பேசியிருப்பாங்க அப்படின்றது திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. அப்போது அதிமுக நாம் தமிழரையும் வாக்கையே நிரூபிக்காத தாவகைக்காவே ஒரே மாதிரி தான் பார்த்தாங்களா? அதிமுக பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். சீமான் வாக்கு மக்களவையிலே 8% நிரூபித்தவருங்கிறதும், எடப்பாடியை விட விளவங்கோடு இடைத்தேர்தல் அதிக ஓட்டு எடுத்தவங்கிறதும், எடப்பாடியை விட கன்னியாகுமரியிலையும் புதுச்சேரியிலையும் அதிக வாக்கு எடுத்தவருங்கிறதும், கூட்டணியில் இல்லாத எடப்பாடியை, கூட்டணியில இருந்த எடப்பாடியை விட நெல்லையில தனியா அதிக ஓட்ட அதிக பலம் இருக்குங்கிறதும் டேட்டா உண்மை. அதுல எடப்பாடி பழனிசாமி வந்து விஜயை மதிக்கிறதும் மதிக்காதும் அவருக்கு விருப்பம். ஆனா விஜய் பலம் நிரூபிக்காதவருங்கிறதும் 2024 தேர்தல் ஆணைய புள்ளி விவரத்துல விஜய்க்கு கட்சியும் இல்லை, அதுக்கு ஓட் பெர்சன்டேஜ் இல்லைங்கிறதும் 100% உண்மை. அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு 24 லெட்டர் பேடா இருந்தாருங்கிறதும் உண்மை. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் அவர் கண்டஸ்ட் பண்ணலைங்கிறதும் உண்மை. மதிக்கிறதும் மதிக்காததும் எடப்பாடியோட விருப்பம். சீமானே விஜய்க்கு 30 சீட்டு கொடுக்கலான்னு தான் சொன்னாரு. அப்போ என்னோட தம்பி ஒருத்தன் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவன் ரிஷிங்கிறவன், இல்லைன்னா
பலம் நிரூபிக்காதவனுக்கு 30 சீட்டு கொடுத்தா உங்க பலத்துல தான் கொடுக்கணும், அது உங்களுக்கு பலகீனமாயிரும். ஒரு அடையாள அரசியலுக்கு 20 சீட்டுக்கு மேல கொடுக்க முடியாதுங்கிற கருத்தை ஏன் முன்னாடியே சொன்னாப்ல. அதாவது நாம் தமிழர் சீட்டு கொடுக்கறது, நாம் தமிழர் தாவேக்காக 30 சீட் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்களா? அப்படிதான் சொன்னார் என்கிட்ட. அப்போ இவன் ரிஷி சொன்னா 30 கொடுத்தா மைனஸ், 20க்கு மேல கொடுக்க கூடாதுன்னா. சார் அதிமுக தரப்புல வந்து பாதிக்கு பாதி சீட்டு கூட நாங்க தரன்ற பாதிக்கு பாதி சொன்னாங்கிறது ஒரு கருத்து. 8 கேண்டிடேட் கூட இல்லைன்னு இவரு நம்ம ஆர்கே நகர் சார் வடசென்னை ஜெயக்குமார் சொன்னது ஒரு கருத்து. இவர் சிவி சண்முகம் 10 சீட்டுக்கு மேல கொடுக்க முடியாது, அது டெல்டாவிலையும் சவுத்திலும் கொடுக்கலான்னு சொன்னது ஒரு கருத்து. இது எல்லாமே கற்பனை. நான் சொல்றது சீமான் எடுத்தது நிஜம். இது வந்து வதந்தி. 8.8% எடுத்தவருக்கு எதிராக மற்றவங்க பரப்பக்கூடிய வதந்தி. இதுல ஃபேக்ட் இல்ல. நிறைய பத்திரிகையாளர்லாம் சொல்றாங்க திரு விஜய் அவர்களுக்கு 8 விழுக்காடுல இருந்து 15 விழுக்காடு வரைக்கும் இல்ல, இது 20 வரட்டு. இன்னைக்கு 0 தாங்கிறேன் நான். 20 வரட்டு. 24ல எடப்பாடி 23 வந்துட்டாரு, 24ல என்டிஏ 18 வந்துட்டாங்க, 24ல சீமான் 8.2 வந்துட்டாரு, 24ல விஜய் லெட்டர் பேடா தான் இருந்தாரு, கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு வெறும் காகிதமா தான் இருந்தாருங்கிறதா உண்மை. 26ல வந்தாதான் அது ஃபேக்ட். விஜய் அவர்கள் இவ்வளவு குறைத்து மதிப்பிடணுமா? நான் குறைச்சு மதிப்பிட ஃபேக்ட் கூட்டி மதிப்பிடும். 26ல ரிசல்ட் வந்தாதான் அது உண்மை. நீங்க சீமான் மேல வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் கூட்டி மதிப்பிடலாம், குறைச்சி மதிப்பிடலாம். எது உண்மைங்கிறது 26 ரிசல்ட் வந்தாதான் தெரியும். யாராத்தா செத்தாங்கிறது 26 எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் சொன்னாதான் தெரியும். சொல்ல உங்களுக்கு புரியலையா? புரியுது சார், புரியுது. சிலவங்களுக்கு இதே புரியாம சண்டைக்கு வருவாங்க. அதுதான் பெரிய தொல்லை. பலம் நிரூபிக்காத சொல்லி இவ்வளவு பலம் வரும் அவ்வளவு பலம்ங்கிறது அவங்கவுங்க கருத்து. அவங்கவுங்க கருத்து. 8.2 சீமான்ங்கிறது ப்ரூவ்டு, விஜய் அன்ப்ரூவ்டு, நாட் டெஸ்டட். எவ்வளவு வேணாலும் வருங்கிறது அவங்கவுங்க கருத்தை சொல்லலாம். நான் இன்எலிஜிபிள் 214 போட்டுக்கிட மாட்டாருங்கிறேன். திரு விஜய் அவருடைய கட்சியில போயிட்டு நெருங்கி இருந்த திரு ஐயநாதெல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க, விசிகா, நாம் தமிழர், தாவேகா இவங்க இணைஞ்சாங்கன்னா இந்த அணி வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நாம் தமிழர் தனிச்சுதான் நிற்க போறாங்க. பெரியார் எதிர்ப்பு, தந்தை பெரியார் மீது நான் நன்றி உணர்வுள்ள பேசக்கூடியவன் தான், அது வேற விஷயம். சீமான் பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண்ணுட்டாரு. சீமான் பெரியார் எதிர்த்து நிக்கிறதுல ஸ்டாலின் எதிர்த்து நின்னாரு. சிபி சண்முகம், KP முனுசாமி, ஜெயக்குமார், செல்லூர் ராஜி இவங்களெல்லாம் எதிர்த்து நின்னாரு. பெரியார் எதிர்த்த சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க, நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு செல்லூர் ராஜி சொன்னாரு. பெரியாரை எதிர்த்து இந்த மண்ணுல ஆளான்னு KP முனுசாமி கேட்டாரு. சீமான் பெரியாரே மண்ணுன்னு சொல்லிதான் 16% வாக்கெடுத்தாரு. விஜய் தன்னோட தத்துவ தலைவரா தந்தை பெரியார வச்சிருக்கிறாரு. பெரியார் நினைவிடத்திற்கு விஜய் போகும்போது தமிழகமே அரண்டுது. அந்த பெரியார் நினைவிடத்துக்கு அங்க வெப்பேரிக்கு போகும்போது தமிழகமே அரண்டுது. ஆனா சீமான் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி ஸ்டாலின், அதிமுக, விஜய் 3 பேருமே வந்து பெரியார் விஷயத்துல எதிர்க்கிறாரு. பெரியாரை எதிர்க்கிறதன் மூலமா தான் வந்து 18% வாக்குக்கு மேல போயிருவேன். 8ங்கிற எண்ணு மட்டும்தான் உயர்ந்து போயிட்டு இருக்கோம். நான் உயர்ந்து போயிட்டு தான் இருப்பேன். 8க்கு வந்தவனா அடுத்தால பெரியார் எதிர்ப்புல 18க்கு போயிருவேன்னு அவர் தன்னை உறுதியா நம்புறாரு. பெரியார் எதிர்ப்பு வந்து திரு சீமான் அவர்களுக்கு வாக்கு அதிகரிக்கும் நீங்க நம்புறீங்களா? 16% பெரியார் எதிர்ப்புல தான் நான் இடைத்தேர்தலை எடுத்தேன், பொது தேர்தலில் நான் ஜாஸ்தி எடுப்பேன்னு அவர் கிளைம் பண்றாரு. தமிழ்நாட்டுல வந்து பெரியாருக்குன்னு சொல்லிட்டு வாக்கு வங்கி இல்லைன்றத பலர் சொன்னாலுமே கூட, ஆனா பெரியாரை பகச்சுக்கிட்டா நீங்க வாக்கு உங்களுக்கு விழாதுன்னு சொல்றாங்களே, அதுதான் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறது 26ல தெரியும். எல்லாமே 26ல தான் டு பி சீன். நான் ஏன் சொல்றோம்னா, நான் தந்தை பெரியார் மீது மதிப்பு மரியாதை கொண்டவன். பெருந்தலைவர் காமராஜுக்கு ஒரு ஹீரோ இமேஜை கொடுத்தது பெரியார் தான். சேர சோழ பாண்டியனோட காமராஜ் பெரியவன், இவன் தான் அவங்கள படிக்க வச்சான். உங்களுக்கு எவனுக்குமே தலைமை தாங்க தகுதி இல்லை, பச்சை தமிழனை நான் தலைமையில கண்டேன். அவன் ராயராஜ சோழனோட காமராஜ் பெரியவன் எல்லாமே சொல்லி காமராஜுக்கு ஒரு ஹீரோ ஒர்ஷிப் கொடுத்தனாலதான் தமிழ்நாட்டில் காமராஜ்னா காங்கிரஸ் இருந்ததுக்கு பெரியார் காரணங்கிறத நான் ஒத்துக் கொடுக்கக்கூடிய. அதே வேளையில பார்ப்பன இல்லாத மந்திரி சபைன்னு பெரியார் சொல்லும் போது காமராஜ் வந்து யார் அரசியலை நான் பண்றேன்னு வெங்கட்ராமன் தன்னுடைய ஆதரவாளரை அமைச்சரவையில் சேர்த்தாரு. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் 5-6 பிராமணர்களை தஞ்சாவூர் வெங்கட்ராமன், கும்பகோணம் பட்டாபிராமன், தென்சென்னை TTK, திண்டுக்கல் சவுந்தரம் ராமச்சந்திரன், TVS மகா, மதுரை AG சுப்பாராமன், இப்படி ராஜாஜி நரசிம்ம கிருஷ்ணகிரின்னு 4-5 பிராமணர்களை காமராஜ் போட்டு அரசியல் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனா அந்த காமராஜுக்கு ஒரு ஹீரோ ஒர்ஷிப் கொடுத்தது தந்தை பெரியார் தான்ங்கிறத நான் மறுக்க வரலாறு. ஆனா சீமான் தமிழர் சனின்னு சொன்னாரு, அது இதுன்னு அவரு சில ஆர்குமெண்ட்ஸை வச்சு பெரியாரே மண்ணு 26ல பாத்திரலான்னு அவர் நிற்கிறாரு. அப்போ அவருக்கு இந்த அரசியலுங்கிறது பெரியார் எதிர்ப்புலையும்
ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிற்காததிலையும் அண்ணாமலை நீக்கப்பட்டதிலையும் 18% என்டிஏ பிஜேபி வாக்குல 10% மேல தனக்கு வரும். தான் 18க்கு போயிருவேன், 8ல இருந்து 18க்கு போயிருவேன்னு அவர் உறுதியா நம்புறாரு. அப்போ அந்த ரிசல்ட் தான் அதை முடிவு பண்ணணும். சோ அவரு நான் 18க்கு போயிருவேன்னு உறுதியா நம்பும் போது அவர் கூட்டணி அது இதெல்லாம் ஐயநாதன் பேசுறது அது கதைக்கு உதவாது, நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிறது என் கருத்து. ஏன்னா பெரியார் எதிர்ப்புல 8-18 ஆக்கிருவேன், 8-16 டபுளா ஆக்கிருவேன் அவர் நம்புறாரு. நீங்க 1ல இருந்தவன் 8க்கு வருவான்னு யாரு சொன்னா? பிரதாப் சொன்னீங்களா? படிப்படியே வளர்ந்திருக்காரு. அடுத்து சீன முயல் மாதிரி பெரிய ஜம்பு இருக்கும். பெரியார் எதிர்ப்பு, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். பெருந்தலைவர் சொன்ன அந்த மட்டைகளை நாரா கிழிப்பேன், புலி தனியா தான் வேட்டைக்கு போகும், நாய் தான் 4 நாயை சேர்த்துட்டு வேட்டைக்கு போகும், ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்ல, கொடநாடு கொலையை பற்றி மற்றவங்க ஏன் பேசல, பொள்ளாச்சி சாராய சாவை பற்றி ஏன் பேசல, பொள்ளாச்சி பாலியலை பற்றி ஏன் பேசல, தென் தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி ஏன் பேசல, அதிமுக அமைச்சர்கள் ஏன் ஊழல் கைதாகலங்கிற பற்றி பேசலன்னு திமுக அண்ணா திமுக நான் அடிக்கிறேன். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிறதுல எனக்கு 18% ஓட்டு தாராளமா தாண்டி போவோம்னு அவர் நம்புறார்.